ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹிந்தியில் வெளியான வத் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீப காலங்களாக முதியவர்களை குறி வச்சு நடக்கிற குற்ற சம்பவங்களை ஊடகங்களில் அதிகமாக பார்த்துருப்போம். இந்த கதையிலையும் ஒரு வயசான கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா பக்கமும் அவமானங்களும் அலட்சியங்களும் ஏமாற்றமும் மட்டும்தான் கிடைக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த முதியவர் பொங்கி எழுந்து போலீஸுக்கே தண்ணி காட்டுற மாதிரி பயங்கரமாக ஒரு சம்பவம் செய்கிறாரு. இதுக்கப்புறம் அவர் அதுலேருந்து தப்பிச்சாரா, கடைசியில் என்ன ஆச்சுங்கிற ஒரு பக்காவான ஸ்லோ பர்ன் த்ரில்லர் படம் தான் இது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வடநாட்டில் இருக்க ஒரு சின்ன ஊர். இந்த ஊரில் ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடியை காமிக்கிறாங்க. இவங்க கணவரையும் காட்டுறாங்க. இவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். இவர் ஒரு ரிட்டையர்டு வாத்தியார். இந்த தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மகன் தான் இருப்பார். ஆனால் இவங்களை விட்டு பிரிஞ்சிருக்காருன்னு இவங்க பேசும்போதே தெரிய வருது. இப்போது அந்த மகனை பார்க்கணுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ரிக்ஷாவில் கிளம்பி போகிறாங்க. இன்றைக்காவது எப்படியாவது பையன்கிட்ட என்னுடைய மூட்டு வலி பிரச்சனையை பற்றி பேசி ஏதாவது உதவி கேட்கணும்னு சொல்கிறாங்க. கணவரும் சரி பார்க்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் 2 பேரும் நேராக ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு போகிறாங்க. அப்போ தான் தெரியுது இவங்க பையன் இங்கே இல்லை, அமெரிக்காவில் இருக்கான். வீடியோ கால் பேசுகிறதுக்காக தான் வந்திருக்காங்க. எப்படிப்பா இருக்குன்னு நல்லா விசாரிச்சுட்டு எனக்கு மூட்டு வலி பிரச்சனை அதிகமாக இருக்குது, வர வர வலி தாங்க முடியலப்பான்னு சொல்கிறாங்க. பையனும் மூட்டு வலி வயசான எல்லாருக்கும் வரது தான், அமெரிக்காவிலே அந்த வியாதிக்கு மருந்து கிடையாது, இதெல்லாம் ஒரு விஷயமானு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறான். அப்போ சைடில் குழந்தை அழுவுற சவுண்டு கேட்குது. யார் பேத்தியா, அவளை கொஞ்சம் காட்டுப்பா, பார்த்து எவ்வளோ நாளாச்சுன்னு கேட்குறாங்க. பையனும் பேத்தியை தூக்கி காட்டுறான். ஆனால் குழந்தை அழுதுகிட்டே இருக்கு. சரி நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். பக்கத்திலே இருக்க இவனோட மனைவி மாமனார் மாமியார்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை. இவங்களுக்கு முகத்தில் அடித்த மாதிரி ஆயிடுது. இப்படி இந்த பெரியவரோட பென்ஷன் காசெல்லாம் மனைவி மருத்துவ செலவுக்கே போக பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு இவர் டியூஷன் எடுத்து தான் கொஞ்சமாக சம்பாதிக்கிறாரு. அப்பப்போ மகனும் பணம் போட்டு விடுவான். இவங்க பக்கத்து வீட்டில் வீடு இல்லாத ஒரு ஏழை சிறுமி இருக்கா. இவளுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். இந்த பொண்ணுன்னா இவங்களுக்கு ரொம்பவே இஷ்டம். இந்த பெரியவரும் இவரோட மனைவியும் பேரப்பிள்ளை மாதிரி இந்த பொண்ணை பார்த்துக்கிறாங்க. இவங்க வீட்டில் அதிகமாக எலி தொல்லை இருக்கும். இந்த பொண்ணோட சேர்ந்து பெரியவர் எலியை பிடிக்கிறதுக்காக பொறி செட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த பெரியவருக்கு இருக்க மிகப்பெரிய பொழுதுபோக்கு கிரைம் சம்பந்தமான நாவல் எல்லாம் படிக்கிறது. எந்த நாவல் வந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கி படிச்சிருவாரு. இந்த பெரியவர் கீழ் வீட்டில் ஒரு நபர் குடியிருக்கான். இவர் அந்த பக்கமாக போகும்போது, என்னையா பேங்க்குக்கு போகிறீங்களா? சரி, நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், என்னோட அப்பா மாதிரி நீங்கள் வாங்க, நான் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்லி கூப்பிட்றான். பாசமாக கூப்பிட்றானேன்னு சொல்லி இவர் வண்டியில் ஏறுறாரு. ஆனால் இவன் கூப்பிட்டது காரணமாக தான். இவன் வச்சிருக்க லக்கேஜ் எல்லாம் தூக்க ஆள் வேணும். இவர் கையில் கொடுத்து பிடிக்க வச்சிட்றான். போகிற வழியில், என்னையா பையன் அமெரிக்காவிலேருந்து நிறைய பணம் அனுப்புகிறான் போல, நல்ல ஜாலியான வாழ்க்கை வாழ்கிறீங்கன்னு எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரியே பேசுகிறான். அவனோட கடை வந்த உடனே இறங்கி எல்லா லக்கேஜையும் வாங்கிக்கிறான். இந்தாங்கய்யா, கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பேங்க் வந்துடும். போகிற வழியில் இந்த பார்சலை நான் சொல்கிற கடையில் கொடுத்துருங்கன்னு ஒரு கடை பேரை சொல்கிறான். லிஃப்ட் கொடுக்குறேன்னு கூட்டிகிட்டு வந்து கடைசி இவருக்கு வேலை வச்சுட்டு போகிறான். பெரியவர் எதுவும் பேசாமல் பென்ஷன் பணம் எடுக்கலான்னு பேங்க்குக்கு வர வழக்கமாக வரதை விட அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இவர் என்ன ஏதுன்னு விசாரிச்சா, உங்கள் பையன் படிப்புக்காக வாங்கினீங்களா லோனு, அதுக்கு ஒழுங்காகவே நீங்கள் வட்டி கட்டுறதில்ல, அதனால தான் உங்கள் பென்ஷன்லேருந்து மேனேஜர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்க சொல்லிட்டாருன்றான். இவரால் ஒன்றுமே பேச முடியல. அப்படியே சைடில் திரும்பி பார்த்தா எஜுகேஷன் லோன் வாங்குறதுக்காக ஒரு அப்பாவும் மகனும் உட்காந்துருக்காங்க. இவர் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாரு. ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். சில வருஷத்துக்கு முன்னே இப்போ அமெரிக்காவில் இருக்க இந்த பெரியவரோட பையனும் இவரும் பையனுக்கு லோன் கேட்டு வந்திருப்பாங்க. வெளிநாடு போய் படிக்கணும், ஒரு 25 லட்சம் லோன் வேணும்னு கேட்குறாங்க. இங்கே இருக்க மேனேஜரும் அவ்வளோலாம் தர முடியாது, மேக்ஸிமம் 10 லட்சம் வேணா தருவோன்னு ரூல்ஸ் பேச, இதில் கடுப்பான பெரியவரோட பையன் கோச்சிக்கிட்டு பேங்க்ல இருந்து எழுந்து போயிடுறான். இதை தான் இவர் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு ராத்திரி வீட்டில் வச்ச பொரியில் ஒரு எலி ஒன்று சிக்கி இருக்கு. ஆனால் இவரோட மனைவியோ, இந்த வீடு எனக்கு கோயில் மாதிரி, நீங்கள் எலியெல்லாம் இங்கே கொல்லக்கூடாது, அதுவும் ஒரு உயிர் பாவம், தூரமாக கொண்டு போய் எங்கேயாவது உயிரோட விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் ஒரு திருநங்கையை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு நபர் உள்ளே வரான். இவன் ஒரு லோக்கல் ரவுடி. இவங்கிட்ட இந்த பெரியவர் பையன் படிப்புக்காக கடன் வாங்கியிருப்பார். அதனால் அவன் ரொம்ப அதிகாரம் பண்ணுறான். இந்த மாதம் வட்டி பணம் எங்கன்னு மிரட்ட இவரும் காசு கொண்டு வந்து கொடுக்குறாரு. தயவு செஞ்சு லேடிஸ் எல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வராதிங்க ப்ளீஸ்னு கெஞ்சுறாரு. ஆனால் இவனும், அதெல்லாம் நீ என்கிட்ட கடை வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும், இன்னும் 1 மாதம் பார்ப்பேன், அதுக்குள்ளே 10 லட்சம் பணத்தை மொத்தமாக கொடுக்கலன்னா இந்த வீட்டை நாங்களே எழுதி எடுத்துப்போன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணுறான். அந்த திருநங்கையை கூப்பிட்டுட்டு போயிட்டு இவன் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். இவங்க 2 பேரும் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து 2 பேரும் வெளியே வராங்க. பெருசு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, ஒழுங்காக காசை கொடு, இல்லைன்னா வீட்டை எழுதி கொடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணிட்டு போகிறான். இப்போ உள்ள பெட்ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் யூஸ் பண்ண ஆணுரையை கூட அப்படியே கலட்டி போட்டு போயிருக்கான். மனைவி பயங்கரமாக கஷ்டப்படுறாங்க. இவரும் நீ போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அமுச்சிட்டு க்ளீன் பண்ணுறாரு. இப்போ இவர் தூங்கினாலும் இவரோட மனைவி சோகமாக படுத்து யோசிக்கிறாங்க. இங்கே திரும்பவும் ஃப்ளாஷ்பேக்.
பேங்க்கில் 10 லட்சம் தானே தரேன்னு சொன்னாங்க. இதனால் இந்த பெரியவர், ஏண்டா அமெரிக்கா போய் தான் படிக்கணுமா, இங்கே இருக்க காலேஜெலாம் படித்து ஆகாதான்னு சொல்ல, பையனும் இங்கே நான் படித்தேன்னா உங்களை மாதிரி தான் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் இப்படியே இருக்கணும், எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு பணம் கொடுப்பீங்களா மாட்டிங்களா, இந்த வீட்டை விற்று இல்லை அடகு வச்சு கொடுங்கன்னு பிரச்சனை பண்ண. இவர் மனைவியும் சரி ஒரே பையன் ஆசைப்படுறானேன்னு சொல்லி கண்ணாலே சிக்னல் கொடுக்குறாங்க. அதனால் அந்த வீட்டை அடகு வச்சும் கடன் வாங்கி தான் மகன் அமெரிக்கா அனுப்பியிருப்பாங்க. இதையெல்லாம் இந்த அம்மா நினச்சி பார்த்துட்டு படுத்திருக்காங்க. இப்போது அந்த லோக்கல் ரவுடியை மீட் பண்ணுறதுக்கு அந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. மாமூல் விஷயமா தான் வந்திருக்காரு. இவனும் ஒரு கட்டு பணத்தை எடுத்து கொடுக்க, என்னது இது, நீ பண்ணுற தப்புக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, பண்ணுறது பூரா ஃப்ராடு பிஸ்னஸ்ஸு, அடுத்த மாதத்துலேருந்து எனக்கு பணம் இன்னும் அதிகமாக வேணும், உன்னோட முதலாளிகிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இதிலிருந்தே இந்த லோக்கல் ரவுடிக்கு மேலே ஒரு தாதா இருக்காருன்னு தெரிய வருது. இப்போ அன்றைக்கி ராத்திரி இந்த அம்மா சும்மா இல்லாமல் அமெரிக்காவில் இருக்க மகனுக்கு மிஸ்டு கால் விட்டு புருஷங்கிட்ட கொடுத்துட்றாங்க. நம்ம பையன் தானே, பண உதவி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. இவரும் பேசலான்னு வராரு. அதுக்குள்ளே அவன், பேங்க்கில் பணம் 5000 நாளைக்கு போட்டுறேன், சும்மா ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். அப்பா என்ன சொல்ல வராருன்னு கூட அந்த மகன் காது கொடுத்து கேட்கல. இப்போ மறுநாள் ஏடிஎம்முக்கு போயிட்டு பையன் அனுப்பின பணத்தை எடுத்துக்கிட்டு இவர் வர, அந்த லோக்கல் ரவுடி அங்கே வந்து, என்ன வெளிநாட்டு பணம் விளையாடுது போல, கொடுன்னு சொல்லி 5000 பிடுங்கிக்கிறான். இந்த 500 ரூபாய் வச்சுக்கோ, எதுக்கு தெரியுமா, அன்னைக்கு நைட்டு உன் வீட்டை லாட்ஜ் மாதிரி யூஸ் பண்ணனே, அதுக்கு தான், பாத்தியா நான் எவ்வளோ நல்லவன்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டு போகிறான். இவருக்கா செம கோவம் வருது. ஆனால் எதுவுமே பண்ண முடியல. அந்த ரவுடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 வயசில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு காரில் ஐஸ்கிரீம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ கிளம்புற நேரத்தில் கார் ஸ்டார்ட் ஆகலை. இந்த பெரியவரை கூப்பிட்டு போய் என் காரை தள்ளி விடுப்போன்னு சொல்லி நக்கல் வேற பண்ணுறான். இவருக்கு செம கடுப்பாக இருக்கு. ஆனாலும் அவனுக்கு பயந்து காரை தள்ளி விடுறாரு. அந்த நேரம் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டர் வந்து ரவுடியை வழிமறிக்கிறாரு. நீ பண்ணுற ரவுடித்தானம் இல்லீகல் பிஸ்னஸுக்கு தான் உங்ககிட்ட பணம் வாங்குறேன், பப்ளிக் இந்த மாதிரி தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்த, உன் பொண்ணு முன்னாடி உன் மானத்தை வாங்கிடுவேன், பரவாயில்லையான்னு சொல்லி மிரட்ட இந்த ரவுடி கோவப்படுறான். ஆனால் பக்கத்தில் பொண்ணு இருக்கும், ஒன்றும் செய்ய முடியல. இப்போ இந்த இன்ஸ்பெக்டரும் நீங்கள் வாங்க போகலான்னு இந்த பெரியவருக்கு லிஃப்ட் கொடுத்து ட்ராப் பண்ணுறாரு. பக்கத்தில் இருக்க ஒரு பேக்கரிக்கு போயிட்டு இருக்கிறதுலே சின்ன கேக்காக பார்த்து இந்த பெரியவர் வாங்குறாரு. இவர் வீட்டுக்கு டியூஷன் படிக்க வருவா இல்லையா பக்கத்து வீட்டு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. அதை தான் இவங்க 2 பேரும் சொந்த பேத்தி பர்த்டே மாதிரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாவம் கஷ்டப்படுற நல்ல குடும்பத்து பொண்ணு, நமக்கு ஒரு பேத்தி இருந்தால் இந்த மாதிரி தான் கொண்டாடி இருப்போம்ல, நம்ம பேர பிள்ளைங்க கூட தான் நம்ம கொஞ்சம் விளையாட முடியல, இந்த பொண்ணு கூடயாவது விளையாடுறமேன்னு சொல்லி கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க. மறுநாள் அந்த லோக்கல் ரவுடி ஒரு ஆளை கூட்டிகிட்டு பெரியவர் வீட்டுக்கு வரான். இந்த வீடு தான் 30 வருஷம் பழமையான வீடு, போய் நல்லா பாருங்க, சீக்கிரமே டீலிங்கை முடிச்சிக்கலான்னு சொல்கிறான். எப்படியும் நீ கடன் வாங்கின பணத்தை கொடுக்குற மாதிரி தெரியல, அதனால் இந்த வீட்டை விற்க போகிறோம், ஒரு வேளை அதுக்குள்ளே உன்னால் முடிஞ்சால் 10 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு வீட்டை மீட்டுக்கோ, இல்லைன்னா வீடு எங்களுக்கு தான் மிரட்டுறான். அந்த நேரம் அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு சைடில் டியூஷன் படிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணை இந்த ரவுடி ஒரு மாதிரி தப்பாக பார்க்குறான். இந்த பாப்பா செலவுக்கு வச்சுக்கோன்னு 10 ரூபா பணம் கொடுக்குறான். ஆனால் பெரியவர் வாங்காதன்னு கண்ணிலே சிக்னல் கொடுக்க இந்த பொண்ணு வேணாம் அங்கிள்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ரவுடி தொல்லை தாங்காதால அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு பெரியவர் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி. அந்த ரவுடி இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். என்ன பெருசு, என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தியா? இன்ஸ்பெக்டரு, என் மேலே ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா, எடுத்துக்கோன்னு சொல்லி போலீஸ் கட்டி நக்கல் பண்ணிட்டு போகிறான். இந்த இன்ஸ்பெக்டரும் அவனே ரவுடி பையன், அவன் கூட எதுக்கு பெரியவரே பிரச்சனை, அவன் சொன்ன மாதிரி கேட்டு நடந்துக்கோங்கன்னு இப்போ கொஞ்சம் மாற்றி பேசுகிறாரு. ஆனால் இவர் ஏதோ டென்ஷனில் இருக்க மாதிரியும் தெரியுது. இப்போது அன்றைக்கி ராத்திரி அந்த ரவுடி நேராக இவர் வீட்டுக்கு வரான். ஏண்டா கிழவா, உனக்கு என்ன அவ்வளோ திமிரான்னு சொல்லி இவரை போட்டு சர மாதிரி அடிக்கிறான். என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, ஆளை காலி பண்ணிடுவேன் பார்த்துக்கோன்னு சொல்லி மிரட்டுறான். இந்த பெரியவரோட மனைவியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் சரக்குக்கு சைட் டிஷ் வேறு எடுத்துகிட்டு வர சொல்லி இங்கேயே தண்ணி அடிக்கிறான். சரி, எப்படியும் உன் பொண்டாட்டி வரதுக்குன்னு 1 மணி நேரமாக தான் ஆகும்ல, பக்கத்து வீட்டில் அந்த 10 வயசு பொண்ணு இருக்காளே, அவளை போய் கூட்டிகிட்டு வந்து இங்கே விடு, 1/2 மணி நேரம் தான், ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லி கூட்டிகிட்டு வா, அவளுக்கு வலிக்காமல் எந்த காயமும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், போன்னு சொல்கிறான். இதை கேட்ட இவருக்கு கோவம் தலைக்கு ஏறுது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் டோரை ஓப்பன் பண்ணுறாரு. ஆனால் திடீர்னு உள்ளேருந்து ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு வந்து அவன் கழுத்தில் ஒரே சொருகு. அந்த ரவுடி காலி. இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே டெட் பாடியோடு உட்காந்துருக்காரு. கோயிலுக்கு போன மனைவி இதை பார்த்துட்டு அப்படி ஈரக்கொலை நடுங்கி போயிடுறாங்க. இவரும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ உள்ளே போன்னு சொல்லி மனைவி ரூமுக்குள்ளே வச்சு கதவை சாத்துறாரு. ஆனால் இவர் கொன்னதுக்கு இவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாதிரிலாம் தெரியல. இப்போ கோடாலி ரம்பமெல்லாம் வச்சு அவன் பாடியை பீஸாக கட் பண்ணி 2 சாக்கு மூட்டையில் போட்டு கட்டிக்கிறாரு. வீட்டை தண்ணி ஊற்றி கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிடுறாரு. இப்போது அந்த சாக்கு மூட்டை எடுத்துக்கிட்டு பஸ்ஸில் தூரமாக ட்ராவல் பண்ணி போகிறாரு. ஒரு இடத்துல வச்சு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எரிச்சிடுறாரு. இப்போ மறுநாள் நைட்டும் அதே நேரத்தில் திரும்ப ட்ராவல் பண்ணி அதே இடத்துக்கு போகிறாரு. எரிஞ்ச இடத்துல சின்ன சின்ன எலும்பு துண்டுகள் மட்டும்தான் இருக்குது.
அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் வழக்கமாக ஆட்டா வாங்குற ஒரு மாவு மில்லுக்கு வராரு. அங்கே வந்து கடைக்காரங்கிட்ட பேசி உள்ளே இருந்த மாவு மூட்டை எடுத்துகிட்டு வர சொல்லி திசை திருப்பிட்டு யாரும் கவனிக்காத நேரத்தில் மிச்ச மீதி இருக்க எலும்பு துண்டு எல்லாத்தையுமே ஓடிக்கிட்டு இருக்க மிஷினுக்குள்ளே போட்டுறாரு. எல்லாமே பொடி பொடியாக போயிடுது. 2 நாள் கழிச்சு இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காரு இல்லையா, அவர் பெரியவர் வீட்டுக்கு வராரு. அந்த ரவுடி இருக்கானே, அவனை 3 நாளாக காணோம். அவன் செல்ஃபோன் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணும்போது கடைசியாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்தான்னு தெரிய வருது. அவனை பற்றி எதுவும் தெரியுமான்னு கேட்குறாரு. பெரியவரும், ஆமாம் சார், 3 நாளைக்கு முன்னாடி நைட்டு நான் கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னேன். அதனால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் எல்லாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது சார்னு சொல்லி இவர் கடனை கொடுத்த மாதிரி காமிச்சிக்கிறாரு. இவர் மனைவி பக்கத்தில் பம்பிக்கிட்டே இருக்காங்க. இதை கவனித்த இன்ஸ்பெக்டருக்கு லைட்டாக டவுட் வருது. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு மனைவி தூங்கும்போது இவர் பக்கத்தில் வந்து, உன்னால் நான் மாட்டிக்கும் போல இருக்கு, நீ உயிரோடு இருந்தால் எனக்கு பிரச்சனை தான், சாவுன்னு சொல்லிட்டு மனைவியை கத்தியால் குத்துறாரு. ஆனால் இதெல்லாம் இவங்க மனைவியோட கனவு தான். புருஷன் நம்மளை ஏதாவது பண்ணிடுவாருன்ற அளவுக்கு இவங்க பயந்து போயிருக்காங்க. பயத்தோடய வெளியே வந்து பார்த்தா கொலை பண்ண பயன்படுத்தின அந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு இல்லையா, அதை போரிங் பைப்புக்கு அடியில் ஒரு டைல்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இவர் ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ மறுநாள் செத்து போன ரவுடியோட மனைவி தான் மகளை கூப்பிட்டுக்கிட்டு வராங்க. என் புருஷன் கடைசியாக உங்கள் வீட்டுக்கு தான் வந்தாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் ஊருக்கு தான் கெட்டவன், ஆனால் எனக்கு என் பொண்ணுக்கு நல்லவனாக தான் இருந்தான். பொண்ணு வேற அப்பா எங்கேன்னு கேட்டு அழுதுகிட்டே இருக்கா. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்க ஐயான்னு கேட்குறாங்க. இவரும், இல்லைம்மா, உன் புருஷன் அன்னைக்கு நைட்டு வந்தான், நான் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தேன், அதுக்கப்புறம் அவன் எங்கே போனான்னு எனக்கு தெரியாதுன்றாரு. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த பெரிய ஒரு மனைவி அவங்க போனதுக்கு அப்புறமா, எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கீங்க, ஒரு 12 வயசு பொண்ணுக்கு அப்பா இல்லாமல் பண்ணிட்டீங்க, இந்த பாவம்லாம் நம்மள சும்மா விடுமான்னு கேட்குறாங்க. மனைவி வருத்தப்படுறாளேன்னு இவருக்குள்ள ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி நிறைய யோசிக்கிறாரு. இப்போ நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு அங்கே இருக்க ஏட்டுக்கிட்ட, இந்த மாதிரி இந்த லோக்கல் ரவுடியை நான் தான் கத்தியால் குத்தி கொன்று பீஸாக வெட்டி டிஸ்போஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஏட்டு லைட்டாக அதிர்ச்சி ஆனாலும் பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாரு. பெருசு, அவன் எப்படி மாடு மாதிரி இருக்கான், நீ அவனை கொன்று பீஸாக டிஸ்போஸ் பண்ணியா? உன் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தப்போ நிறைய க்ரைம் நாவல் இருக்கிறதெல்லாம் கவனித்தேன். நானும் ஒரு க்ரைம் நாவல் ரசிகன் தான். இப்போ நீ சொன்ன கதை ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மனோஜ்குமாரோட நாவலில் வருது. அதை சொல்லி என்னை ப்ராங்க் பண்ணலான்னு பார்க்குறியா? போலீஸ் நேரத்தை விரயம் பண்ணாமல் கிளம்பு, அப்புறம் அவன் மேலே கேஸ் போட்டுருவோன்னு சொல்லி இவர் அலட்சியமாக எடுத்துக்கிட்டு துரத்தி விட்டுறான். வீட்டுக்கு வந்த இவரும், நீ வருத்தப்படுறது தாங்காமல் நான் போலீஸில் சரணடையலான்னு போனேன், ஆனால் நான் அவனை கொலை பண்ணேன்னு சொன்னால் கூட எல்லாரும் அதை தமாஷா தான் பார்க்குறாங்க, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணட்டும் சொல்லுன்னு கேட்குறாரு. அப்போ தான் இவர் மனைவி, சரி அவனை எதுக்காக கொன்னீங்கன்னு கேட்க, இந்த கேள்வியை கேட்கணுன்னு உனக்கு இப்போ தான் தோணுச்சா? பக்கத்து வீட்டில் இருக்காளே அந்த பொண்ணு, அவள் சின்ன குழந்த மாதிரி, அவளை கூட்டிகிட்டு வந்து 1/2 மணி நேரம் அவன் கூட விட சொல்கிறான். அவளுக்கு காயாகாமல் வலிக்காமல் பார்த்துக்கிறேங்கிறான். என் இடத்துல நீ இருந்தால் என்ன செஞ்சிருப்பியோ அதைத்தான் நானும் செஞ்சேன்றாரு. இதை கேட்கும்போது இந்த அம்மாவுக்குமே கோபம் வருது. நான் தான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன், நீங்கள் பண்ணது கரெக்டு தான், ஃபீல் பண்ணாதீங்கன்னு தைரியம் சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணால் இங்கே அந்த இன்ஸ்பெக்டர் ஏட்டு உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஏட்டும், சார் அந்த கிழவன் இருக்கானே, அவன் வந்து நான் தான் அந்த ரவுடியை கொன்னேன்னு சொல்லி நாவலில் வர கதையெல்லாம் சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருக்கான், சரியான லூசு சாருன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதில் கடுப்பானது இன்ஸ்பெக்டர் ஏட்டை பலாருன்னு ஒன்று வைக்கிறாரு. ஏண்டா, கொலை பண்ணேன்னு சொல்லி ஒருத்தன் வந்து சரண்டராக வந்திருக்கான், இது உனக்கு காமெடியா? கைக்கு கிடச்ச அக்யூஸ்ட்டை போய் விட்டுருக்கியே, நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரனான்னு சத்தம் போடுறாரு. இப்போ மறுநாள் அந்த பெரியவரை கூப்பிட்டு, ஆமாம் நேற்று வந்து ஏதோ கொலை பண்ணேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தீங்களா, இப்போ சொல்லுங்கள் நோட் பண்ணிக்கிறோன்னு கேட்குறாரு. இப்போ பெரியவர் ட்விஸ்ட் அடிக்கிறாரு. நான் எப்போ வந்து சொன்னேன், எனக்கெல்லாம் எதுவும் தெரியாதே, உங்ககிட்ட முதல்ல எவிடன்ஸ் இருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் எல்லாம் பேச இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் இந்த இன்ஸ்பெக்டர் ஏட்டுக்கு ஒரு அறை விடுறாரு. நீ பண்ண வேலையால் பாரு, இப்போ அவன் எப்படி மாற்றி பேசி நம்ம கழுத்து அறுகிறான்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்போது ஒரு நபர் வந்து இந்த பெரியவரை, தாதா அவங்கள பார்க்கணுமா வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். இங்கே வெள்ளை சட்டை போட்டு உக்காந்துருக்காரு. இந்த ஆள் ஒரு தாதா, ஆக்சுவலாக செத்து போன ரவுடி. இந்த ஆள் கீழே தான் வேலை பார்த்து இவனுடைய கணக்கு வழக்கு எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பான். இந்த ஆளும், ஆமாம் என்னுடைய ஆளை ஒரு 4-5 நாளாக காணோம், அவன் கடைசியாக உன் வீட்டுக்கு தான் வந்தான்னு சொல்கிறாங்க. சரி நீ வாங்கின கடனுக்கு உன் வீட்டை எனக்கு எழுதி வைக்கிற மாதிரி இருந்துச்சே, எப்போ எழுதி தரேன்னு கேட்குறாரு. பெரியவரும், சார் நான் உங்கள் ஆளுகிட்ட மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் அவர் எங்கே போனாருன்னு தெரியல, ஒருவேளை மொத்த பணத்தையும் தூக்கிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிருப்பாருன்னு கிளப்பி விடுறாரு. இதை கேட்டு இந்த தாதாவும் லைட்டாக யோசிக்கிறான். சரி அவன் எங்கே போயிருப்பான்னு நான் தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன், ஆனால் பணம் என் கைக்கு வரல, அதனால் மறுபடியும் நீ 10 லட்சம் கொடுத்தாகணும், அப்படி இல்லைன்னா உன் வீட்டை எழுதி வையே, இதுக்கு மேலே பேசக்கூடாது, உனக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, கிளம்புன்னு சொல்கிறான். பெரியவர் அமைதியாக வந்துடுறாரு. அன்னைக்கு சாயந்தரம் இந்த இன்ஸ்பெக்டர் கோயிலிருந்து வர பெரியவர் மனைவியை வழிமறிக்கிறாரு. இங்கே பாருங்கம்மா, உங்கள் புருஷன்தான் அந்த லோக்கல் ரவுடி ஏதோ பண்ணியிருக்காரு,
உங்களுக்கு தெரிஞ்சால் உண்மை என்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் புருஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு நைஸாக போட்டு வாங்குறாரு. ஆனால் இந்த அம்மாவோ எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது, தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு பயந்துக்கிட்டே சொல்லிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து போலீஸ்காரர் விசாரிச்சதை பற்றி கணவர்கிட்ட சொல்கிறாங்க. இவரோ நமக்கு இன்னொரு சிக்கல், அந்த தாதா வேற என்னை கூப்பிட்டு மிரட்டுறான், திரும்பவும் பணம் கொடுக்கணும் இல்லைன்னா வீட்டை காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றாரு. இதனால் வெளிநாட்டில் இருக்க மகன்கிட்ட கடனுக்கான பணத்தை கேட்கலான்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பயபுள்ளையோ எப்போ ஃபோன் பண்ணாலும் காசுன்னு தான் கேட்பீங்களா, உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாதா, என்கிட்டலாம் அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை கண்டுக்காமல் அலட்சியப்படுத்துகிறான். இவன் பேசிக்கிட்டே இருக்கும்போதே பெரியவர் காலை கட் பண்ணி விட்டுறாரு. அங்கே உட்காந்துருக்க இன்சார்ஜுக்கிட்ட இது வரைக்கும் நாங்கள் வீடியோ கால் பேசின எல்லா பாக்கியும் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு மொத்தமாக செட்டில் பண்ணுறாங்க. இனிமேல் நாங்கள் இங்கே வரமாட்டோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த நபருக்கே அவங்கள பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க பெத்த பையனுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் வரல. அங்கேருந்து வழக்கமாக வர சைக்கிள் ரிக்ஷாவில் 2 பேரும் வீட்டில் வந்து இறங்கிடுறாங்க. அவங்க உள்ளே போனதுக்கப்புறமா அந்த இன்ஸ்பெக்டர் அங்கே வந்து அந்த ரிக்ஷாக்காரனை மடக்குறாரு. இந்த பெரியவரை உனக்கு எவ்வளோ நாளாக தெரியும், ஆள் எப்படின்னு விசாரிக்கிறாரு. இவனும் சார் அவர் ரொம்ப தங்கமானவர், ஸ்கூல் டீச்சராகவே இருந்தார், நல்லவர்னு சொல்கிறான். இவரும் எனக்கு அது தேவையில்லை, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்ட அந்த தேதியில் அவர் நைட்டு எங்கேயாவது போனாரா தெரியுமான்னு கேட்க, இவனும் ஆமாம் சார், அன்றைக்கி நைட்டு 2 மூட்டையை வச்சுக்கிட்டு ரிக்ஷாவில் தான் ஏறினார், நான் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டேன், மூட்டை கூட பார்த்தீங்கன்னா பொண மாதிரி பயங்கர கனமாக இருந்துச்சு, உள்ளே என்ன இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது சார்னு சொல்கிறான். அதே போல் மூட்டையை என் பொறுப்பில் விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்த ஒரு ஏடிஎம்மில் ஒரு பணம் எடுத்தார், அவ்வளோதான் தெரியுன்றான். இன்ஸ்பெக்டருக்கு ஒரு லீடு கிடைக்குது. குறிப்பிட்ட அந்த தேதியில் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஏடிஎம்மோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறாரு. பெரியவர் பணம் எடுத்ததுக்கான ஆதாரமும் இருக்குது. மறுநாள் அந்த பெரியவரை மீட் பண்ணி, நீ தான் அந்த ரவுடியை கொன்று பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்க, என்கிட்ட கிட்டத்தட்ட தேவையான ஆதாரம் இருக்குது, மரியாதையாக முழு உண்மையை ஒத்துக்கோ, அந்த ரவுடி சத்ததில் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அவனுடைய செல்ஃபோன் அது எனக்கு வேணும், அதை மட்டும் உங்ககிட்ட இருந்தால் கொடுத்துரு, இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக உன்னை காப்பாற்றி விட்டுறேன்னு சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஆனாலும் பெரியவர் மசீர மாதிரி தெரியல, மே பேகுனா சாப் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நழுவிடுறாரு. ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த ரவுடியோட செல்ஃபோனை ஒரு இடத்துல வச்சுருப்பாரு, அதை எடுக்கிறாரு, அதில் சார்ஜ் இல்லை. இப்போ கடையில் கொடுத்து சார்ஜ் போட்டு கேலரியை செக் பண்ணி பார்க்குறாரு. அதில் ஒரு வீடியோ இருக்குது. இந்த வீடியோவை பார்த்தோன்னே இவர் எதையும் யோசிக்கிறாரு, இது என்ன வீடியோன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். அங்கேருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா இந்த தாதா இருக்கான் இல்லையா, அவன் ஆளுங்களோட வந்து இவர் வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வேணும்னே அவங்களுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்கான். இதில் கடுப்பான பெரியவர் ஒரு கல் எடுத்து அந்த தாதாவோட கார் கண்ணாடியை உடைக்க, இதில் அவன் இன்னும் காண்டாயிடுறான். இந்த வயசில் உனக்கு எவ்வளோ திமிரு பத்தியான்னு சொல்லி அவரை போட்டு சரமாரி அடி வெளுத்து விட்டு போகிறான். சுற்றி ஏரியா மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு உதவ யாருமே வரல. கணவனும் மனைவியும் அவமானத்தில் கூனி குறுகி படுத்திருக்காங்க. வாங்கின அடிக்கு ஹாஸ்பிட்டலில் பெரியவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. அந்த இன்ஸ்பெக்டர் திரும்பவும் அங்கே வராரு. பயங்கரமான ஆள் பெருசு, நீ பார்க்குறதுக்கு அப்பாயுமா இருந்துக்கிட்டு நீ பண்ணுறதெல்லாம் டெரரான வேலை தான், ஆனால் எவிடன்ஸ் கூட இல்லாமல் தப்பிக்கிறல்ல. இப்போவும் கேட்குறேன், செத்து போன அந்த ரவுடியோட செல்ஃபோன் இருந்தால் கொடுத்துரு, உன்னை நான் காப்பாற்றுறேன், நீ என்னை 100% நம்பலான்னு சொல்கிறாரு. பெரியவருக்கு இவர் மேலே நம்பிக்கை வந்து அந்த ரவுடியோட செல்ஃபோன் எடுத்து கொடுக்குறாரு. இதில் உங்கள் சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குன்னு எனக்கு தெரியும், அது உங்கள் பர்சனல், அது எனக்கு தேவையில்ல, ஆனால் அவனை ஏன் கொன்னேன்னு சொல்கிறேன் கேளுங்க. 10 வயசு பொண்ணுக்கிட்ட அவன் தப்பாக நடந்துக்க பார்க்குறான், என்னை கூட்டிகிட்டு வந்து அவங்ககிட்ட தனியாக விட்டுட்டு போக சொல்கிறான். அதனால தான் கோவத்தில் அவனை குத்தி கொன்னேன். ஆனால் அதுக்காக எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் டீச்சராக இருக்கும்போது ஒரு பையனை கோவத்தில் ஒரு நாள் அடிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே வரல. ஆனால் அந்த ரவுடியை கொன்னதுக்கப்புறம் எனக்கு சின்ன குற்ற உணர்ச்சி கூட இல்லை. நான் பண்ணது கரெக்டு தான் சொல்கிறாரு. உங்களுக்கே ஒரு சின்ன பொண்ணு இருக்குன்னு எனக்கு தெரியும், இதுக்கு மேலே நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க தேவையில்லைன்றாரு. இன்ஸ்பெக்டர் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்து அந்த மொபைலை செக் பண்ணி பார்க்குறாரு. இது என்ன வீடியோன்னு நமக்கு காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த இன்ஸ்பெக்டரும் லோக்கல் எம்எல்ஏவோட பொண்டாட்டியும் கள்ள உறவில் இருந்திருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் மாமூல் கேட்டு தொல்லை பண்ணுறதாலையும் தான் பொண்ணு முன்னாடியே தன்னை அசிங்கப்படுத்தினதாலையும் அந்த ரவுடி இதை ரகசியமாக வீடியோ எடுத்து வச்சுருப்பான். அது ஸ்டேஷனுக்கே கொண்டு வந்து காமிச்சு பிளாக்மெயில் பண்ணுறான். இதை மட்டும் இந்த எம்எல்ஏ கிட்ட காமிச்சேன், உன் நிலைமை என்ன ஆகுன்னு உனக்கே தெரியும், என்கிட்ட வச்சுக்காதுன்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் அந்த பெரியவர் இந்த ரவுடி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பார். இவனும் நக்கலாக கம்ப்ளைண்ட் எடுத்துக்க இன்ஸ்பெக்டர்னு தெனாவெட்ட சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அப்போ இருந்த டென்ஷனில் இந்த இன்ஸ்பெக்டரால் பெரியவருக்கு எதுவும் உதவி செஞ்சுருக்க முடியாது. அவங்ககிட்டலாம் ஏன் பெருசு பிரச்சனை வச்சுக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பார். மற்றபடி இவர் நல்லவர் தான். இப்போ அந்த வீடியோ கிடச்சதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டருக்கு நிம்மதியாக இருக்குது. உடனடியாக அதை டெலீட் பண்ணுறாரு. இப்போ பெரியவர்கிட்ட தகவலை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு
நேராக அவரோட வீட்டுக்கு வந்து போரிங் பைப்புக்கு அடியில் இருக்க கொலசையை பயன்படுத்தின ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கிறாரு. இதை வச்சு இன்ஸ்பெக்டர் ஒரு பிளான் பண்ணி மறுநாள் அந்த மெயின் தாதா இருக்கான் இல்லையா, அவன் வீட்டில் அதை எவிடன்ஸ் மாதிரி வச்சு அங்கேருந்து பறிமுதல் செய்கிறாரு. உன் பணத்தை எல்லாம் கையாடல் பண்ணிட்டான்னு உன் கூடவே இருந்த ரவுடியை கொலை பண்ணிட்டியா, வான்னு சொல்லி லாக்கப்பில் அடைச்சிடுறாரு. உள்ளே இருந்து அந்த ரவுடி ஓவரா சவுண்டை விட இன்னும் இருக்க எக்ஸ்ட்ரா பெண்டிங் கேஸ் எல்லாத்தையும் தூக்கி அவன் மேலே எழுத சொல்லிடுறாரு. இப்போ இந்த பெரியவர் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த தாதாவை மீட் பண்ணுறாரு. உங்ககிட்ட வாங்கின கடனுக்கு அசலை விட அதிகமாக வட்டி கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லை. அதே சமயம் உங்கள் அசிஸ்டண்ட் இருக்கானே இந்த ரவுடி, அவனை கொன்று பீஸ் பீஸாக வெட்டி டிஸ்போஸ் பண்ணது நான் தான் சொல்லிட்டு போகிறாரு. போகும்போது இன்ஸ்பெக்டரை பார்த்து செஞ்ச உதவிக்கு நன்றின்னு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போகிறாரு. இப்போ வீட்டை பூட்டிட்டு கணவனும் மனைவியும் கிளம்புறாங்க. பக்கத்து வீட்டில் இருக்காலே அந்த சின்ன பொண்ணு, அவளுக்கு சரியான வீடு கூட இருக்காது. அவளே அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு, இந்தாங்க இந்த சாவியை வச்சுக்கோங்க, நானும் என் மனைவியும் நிம்மதியான இடத்த தேடி போகிறோம், திரும்பி வருவோமா இல்லையான்னு கூட தெரியாது, நாங்கள் வந்தாலும் வரலினாலும் சரி இந்த வீடு உங்களுது மாதிரி தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கணவனும் மனைவியும் கிளம்புறாங்க. இங்கேயே இந்த படம் முடியுது. இந்த கதை என்னுடைய நரேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் இந்த கதை இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். மீண்டும் வேறு ஒரு தரமான கதையோட விளக்கத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.